ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்கன் சில்லி செய்ய போகிறோம். இந்த 1/2 கிலோ சிக்கனை வைத்து நம்ம சில்லி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான 3 ஸ்பூன் மைதா எடுத்துருக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். சேர்த்தாச்சு. எந்த இதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சமாக சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி சோயா சாஸ். அடுத்து ஒரு முட்டை, 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை, 1 கிலோ சிக்கனுக்கு 2 முட்டை. நம்ம இப்போ 1/2 கிலோ செய்கிறதுனால ஒரு முட்டை. கொஞ்சமாக கேசரி பவுடர் நீங்கள் சேர்த்துறமா, இது ஆப்ஷன் தான். சேர்த்துறமா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் நான் கொஞ்சமாக சேர்த்துவேன், அந்த கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர். அடுத்து ஜேபி சில்லி பவுடர், இதுதான் நல்லாயிருக்கும். இது ஜேபி சில்லி பொடி தான் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா டேஸ்டியாக கொடுக்கறது, எம்மியாக இருக்கிறது இந்த ஜேபி தான். நான் இதுதான் வாங்குவேன். இது 50 கிராம் பேக்கெட்டு. நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக போடலாம், இல்லை காரம் கம்மியானா நீங்கள் அளவாக போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி நல்லா ஒரு பதத்துக்கு, பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், ஆனால் தேங்காய் எண்ணெய் என்கிட்ட இல்லாதனால நான் அது ஊற்றலை. நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி சேராமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு இருக்கணும், நல்லா இப்படி உதுணும் போது லைட்டாக இப்படி உதிர்ந்த மாதிரி தான் வரணும். போதும். இதில் உப்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதே கிடையாது. நல்லா மிக்ஸ் செய்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த அடுத்தது இந்த 1/2 கிலோ சிக்கனை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த அளவுக்கு இப்படி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சிக்கனில் நல்ல மசால் பிடிக்கும். தண்ணியாட்டு இருந்தால் பிடிக்காது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் செய்துட்டு அவ்வளோதான். இந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் அப்படியே கொஞ்சம் எள்ளு போடு, கொஞ்சமாக எள்ளு, அப்படியே கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் செய்துட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். நல்லா மசால் பிடிச்சிரும். பிடிச்சிட்டு எடுத்து எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இதில் வைக்கலாம். 15 நிமிடம்